ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். சமைச்சு 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, அதான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கலான்னு அப்படி இந்த பக்கம் வந்தேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நமக்கு தக்காளியும் வெங்காயம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஆல்மோஸ்ட் 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. போய் தூங்க வேண்டியதுதான். வழக்கம் போல் இன்றைக்கி எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. துவைக்கணும். சரி, துவைக்கலான்னு அப்படியே வந்துட்டேன். வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு லிக்விட் ஊற்றிட்டு ரூபாயை போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் சமைக்கிறதுக்கு. இன்றைக்கி சாப்பாடும் உருளைக்கிழங்கு கிரேவி அந்த மாதிரி வைக்கலான்னு தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுட்டு இருந்தேன். துணி துவச்சிருச்சு. அவ்வளோதான், மொட்டை மாடில் போய் காய போட வேண்டியது தான். இதான் நம்ம ஸ்டாண்டு. இங்கே ஆல்ரெடி காய போட்டிருந்தாங்க. சுற்றி பார்த்தேன், இன்றைக்கி எல்லாருமே துவச்சி காய போட்டிருப்பாங்க போல். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை சோம்பு கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையை போட்டேன். வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை அப்படியே உள்ளே போட்டேன். பச்சை மிளகாய் மறந்துட்டேன், அப்புறம் தான் போட்டேன். அப்படியே சோறும் வச்சிடலான்னு அரிசியை கழுவிட்டு பக்கத்துலேயே வச்சுட்டேன். வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளியெல்லாம் போட்டு அப்படியே வதக்க வேண்டியது தான். இந்த லைட்டு கட்டாக இருந்து நல்லா இருந்துச்சு. சும்மா வீடியோ எடுத்து பார்த்தேன். அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருந்தேன், மசாலாலாம். அப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு நச்சு வச்சது போடவே இல்லை. கடைசியாக போட்டு அதை அப்படியே வதக்கிட்டு சோறு என்னாச்சுன்னு பார்த்தா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்குலாம் உள்ளே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குழம்பு மாதிரியே வச்சுட்டேன். சோத்து நல்லா வடிச்சிட்டு அப்படியே குழம்பு பார்த்தா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ குளிக்க வேண்டியது தான். அப்படியே குளிச்சுட்டு மொட்டை மாடிக்கு போனால் நம்ம காய போட்டு அந்த ட்ரெஸ்லாம் காஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம யூனிஃபார்ம் ஒரு பேண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு அப்படி கீழே வந்துட்டேன். சாப்பாடு நம்ம வச்ச உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரூமில் இருக்க அண்ணா சாம்பாரும் பொரியலும் கொடுத்தாங்க. அது கூட நம்ம வச்ச கிரேவியை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பியாச்சு. வழக்கம் போல் ஷூவை மாட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பை கைஸ்.